வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பிஜேபியுடைய 47வது ஃபவுண்டேஷன் டே. பாஜக கட்சி தொடங்கப்பட்டு 47 வருடங்கள் ஆயிடுச்சு. பாஜக கட்சி வளருவதற்காக எவ்வளவோ பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. அவர்கள் நினைவாக என் வீட்டில் பிஜேபி கொடியை நான் ஏற்றிருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை அவருடைய வீட்டில் பிஜேபி கொடியை ஏற்றி அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. இந்திய அளவில் லைக்ஸ் குவிந்து வருது அண்ணாமலையுடைய புகைப்படத்துக்கு. இந்த புகைப்படத்திலிருந்து இன்னொரு விஷயத்தை நம்ம உறுதிப்படுத்தலாம். வேட்பாளர் பட்டியலில் அண்ணாமலையுடைய பேர் இல்லை. பாஜக மேலே அண்ணாமலை அதிருப்தியில் இருக்காரு. தேர்தல் முடிவுக்கு பிறகு அண்ணாமலை பிஜேபியிலிருந்து விலக போகிறாரு, டெஃபினட்டாக பிஜேபியை குவிட் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு சோசியல் மீடியாவில் பரப்பிக்கிருக்காங்க. நான் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன், 200% பாஜகவிலிருந்து அண்ணாமலை விலக மாட்டார் அப்படின்னு நான் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நான் சொன்னது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? தன்னுடைய வீட்டில் பாஜகவுடைய கொடியை ஏற்றி அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. இதுதான் அண்ணாமலையுடைய மெசேஜ். பாஜகவில் தனக்கு எவ்வளோ பெரிய ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளாதவர் அண்ணாமலை. நேஷனல் பாலிடிக்ஸில் இன்னும் ஒரு 10-20 வருஷத்தில் 15 வருஷத்தில் எங்கேயோ ஏதோ ஒரு பெரிய இடத்துல போய் உட்காந்துருப்பார். அது பிஎம்மாக இருக்கலாம், சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். அப்போது ஒரு நேஷனல் மெட்டீரியல், சிஎம் மெட்டீரியல் அண்ணாமலை. மாநில அரசியல் அப்படின்னா அவர் முதல்வர் வேட்பாளருக்கான மெட்டீரியல். இதே லோக்சபா எலெக்ஷன் அப்படின்னா டெஃபினட்டாக ஃப்யூச்சரில் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு கூட தகுதி அண்ணாமலைக்கு இருக்குது. இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியாமையாக இருக்கும். இன்றைக்கி திராவிட கட்சியில் ஒன்றாக இருக்கக்கூடிய அதிமுகவோட பாஜக கூட்டணி அமைச்சிருக்கலாம். கிரவுண்ட் லெவலில் அதற்கு பாஜக தொண்டர்கள் எவ்வளவு பெரிய எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். தனித்துவமாக பாஜக தமிழகத்தில் வளரணும் அப்படின்னு தொண்டர்கள் நினைக்கிறாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் டெஃபினட்டாக அதற்கான பாதையில் பாஜக போகும். பாஜக தலைமையில் தமிழகத்தில் ஆட்சிக்கு ஒரு நாள் வரும். அப்போது தமிழகத்தில் பாஜக ஆட்சியுடைய முதல்வராக அண்ணாமலை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் பிஜேபியை விட்டு அண்ணாமலை விலக போகிறாரு அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா உடனே அவங்கக்கிட்ட இருந்து தள்ளி போய் உட்காந்துக்கோங்க. இந்த ஒரு படத்தில் வடிவேல் நடிச்சிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா குற்றாலத்திலேருந்து 10 மெண்டல் தப்பிச்சு வந்துருச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி சீக்வன்ஸ் இருக்குல்ல, அந்த 10ல் ஒன்றா கூட இருக்கும். அண்ணாமலை பிஜேபியிலேருந்து விலக போகிறாருன்னு சொல்கிறவங்களாம் அந்த 10ல் ஒன்றா கூட இருக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, ராணிப்பேட்டை தொகுதியில் என்னால் போட்டி போட முடியாது, என் அப்பாவே போட்டி போடுவார் அப்படின்னு வினோத் காந்தி இப்போ அறிவிச்சிருக்காரு. அமைச்சர் காந்தி இருக்காருல்ல, அவருடைய மகன் தான் வினோத் காந்தி. அவருக்கு இந்த வாட்டி சீட்டை ஒதுக்கியிருந்தாங்க திமுக தலைமை. வயதை காரணமாக சொல்லி காந்திக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. இப்போது காந்தியுடைய பையன் வயதெல்லாம் வச்சு எங்கள் அப்பாவை ரிஜெக்ட் பண்ண முடியாது, மக்களுக்காக உழைக்க என் அப்பா எப்போதுமே தயாராக இருக்கார், அதனால் நான் போட்டி போட போகிறது கிடையாது, எனக்கு பதிலாக என் அப்பா போட்டி போடுவார் எப்போதும் போல அப்படின்னு இப்போது வினோத் காந்தி அறிவிக்க இது திமுகக்குள்ளே சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. கட்சியுடைய தலைமை ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவை ஒபே பண்ணுற மாதிரி தெரியலையே நிறையா பேர் அப்படிங்கிற பஞ்சாயத்து தான் நடக்குது. இந்த 2026 தேர்தலில் திமுக வேட்பாளராக நிப்பாட்டின பல தொகுதிகளில் இன்டர்னல் ஃபைட்டு போய்க்கு இருக்கான். இந்த இன்டர்னல் ஃபைட்டு டெஃபினட்டாக வெற்றியை பாதிக்கும் அப்படின்னு ஸ்டாலினுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட்டும் கிடச்சிருக்கான். இது திமுகக்குள்ளே பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? ராஜன் செல்லப்பாவை ஆதரித்து நடிகை விந்தியா கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. திருப்பரங்குன்றத்துடைய வேட்பாளர் தான், அதிமுக வேட்பாளர் தான் ராஜன் செல்லப்பா. அந்த கேம்பெயினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருப்பரங்குன்ற முருகன் கோபப்பட்டால் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் எதிரொலிக்கும், முல்லை பெரியார் காவிரி விவகாரத்திற்கு நீதிமன்றம் செல்லாத திமுக அரசு திருப்பரங்குன்ற முருகனுக்கு தீபம் ஏற்றுவதை தடுக்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு விந்தியா பேசியிருக்காங்க. விந்தியா அக்கா அதிமுக வேட்பாளருக்காக இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூன் விவகாரம் தொடர்பாக இப்போ பேசியிருக்காங்க. ஆனால் அதிமுக இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூன் விவகாரம் தொடர்பான இஷ்யூ வந்துச்சுல, அப்போ அதிமுக வாயவே திறக்கலை அப்படிங்கிறதான் குறிப்பிடத்தக்கது. அதிமுக எதுவுமே பேசலை. இந்த தீபத்தூன் விவகாரத்தில் சைலண்டாக தான் இருந்தாங்க. களத்தில் போராடிய இந்து முன்னணிக்கு ஆதரவாக அதிமுகவும் களத்தில் குதிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் தீபத்தூனில் டெஃபினட்டாக தீபம் ஏற்றிருக்க முடியும். ஏன்னா சட்டப்பேரவையில் பிரதான எதிர்கட்சி அதிமுக கிட்டேருந்து ஒரு அழுத்தம் வந்துச்சுன்னா திமுக கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஒரு ஷாக் ஆவாங்க, நிறைவேற்ற பார்ப்பாங்க. ஆனால் சட்டப்பேரவை எதிர்கட்சி அப்படிங்கிற முறையில் இந்த தீபத்தூன் விவகாரத்தில் வாயவே திறக்கலை அதிமுக. இப்போ பேசுகிறாங்க. இப்போ பேசுகிறத இந்த இஷ்யூ நடக்கும்போது பேசியிருந்தாலே
நல்ல ஒரு ஒற்றுமையோட இந்த விவகாரத்தை இந்து முன்னணி எதிர்கொண்டிருக்க முடியும். பாஜக அப்படிங்கிற அந்த ஒரு கட்சி மட்டும்தான் தீபத்தூன் விவகாரத்தில் வாயை திறந்தது தமிழகத்தில். மீது எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் வாயவே திறக்கலை. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.